Hi friends, welcome back to Shalu Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெம்பிள் வாக் தான் பார்க்க போறோம். நானும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணி ரெடி ஆகிட்டோம். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், அவள் கீழே ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ அவள் ரெடி எல்லாமே சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறது தான். ஸோ என்ன கோயிலுக்கு போகிறோம், எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்ட்டு நான் vlogல காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ பெங்களூரில் வெதர் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. அப்பயும் நம்ம கோயிலுக்கு போய் தான் ஆகணும், போகலாம். காலையில் மழை வந்துட்டுருச்சு, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, பரவாயில்ல பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம், வெயில் வேறு அடிக்குது. ஸோ அவளும் ரெடி ஆகிட்டான், கீழே போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது, அவ்வளோதான். வாங்க போகலாம். This is our PG. அது மூஞ்சை சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்கள் வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம் சிரிக்கிறதுக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க இப்போ என்னோட ஃப்ரெண்டு. மாத்தாடு என்ன தெரியும், ಹೇಳಿ ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. போயிட்டுருக்கோம், போய் இன்னொரு பஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ண. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயோ இறங்குறதுக்கு எங்கேயோ வந்து இறங்கிட்டோம். ஸோ மாற்றி வந்து லொக்கேஷன் மாற்றி இறங்கிட்டோம். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க, இவனுக்கு பண்ண வேலை எல்லாம். இன்னொரு பஸ் ஏறணும். ஸோ ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம், அதுதான் கொஞ்சம் லொக்கேஷன் தெரியல. மாற்றி இறங்கிட்டோம், இன்னொரு பஸ் ஏறிட்டு வந்து மீட் பண்ணுறோம். டெம்பிள் க்ளோசிங் டைம் வேறு 1 மணிக்கு. இங்கே பார்த்தா டிராஃபிக் வேறு 10 மினிட்ஸ். இன்னும் போய் இன்னொரு பஸ் வேறு சேஞ்ச் பண்ணி நடந்து போகணும். சரி வாங்க பார்க்கலாம். லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கோம், தப்பாக போய் இப்போ 3வது பஸ் ஏறி இருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம். சத்தியமா லொக்கேஷனே தெரியலைங்க, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இன்னும் போய் இன்னும் பஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்னொரு பஸ் எல்லாம் இல்லை, போய் நடந்துட்டு போனோம். என்ன பண்ணுறது, நாங்களே சிட்டிக்கு புதுசு, அதனால தான் எங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த பெங்களூர் டிராஃபிக் நினைச்சாலே வெளியில் வர்றது பிடிக்கிறது இல்லை. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று டிராஃபிக் ஆகிடுறாங்க. 10 மினிட்ஸ் டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்தோம், இப்போ தான் பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ வெதர் பார்த்தாலே தெரியும் மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் வெதர் நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஒரு கிளிப் எடுத்தேன், அவ்வளோதான். இதில் எதுவுமே இல்லை. டெம்பிள் அங்கே ரோடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இறங்கிட்டோம், நடந்து போயிட்டுருக்கோம் 1 கிலோமீட்டர். மழை வேற வந்துட்டு இப்போ நின்றுருச்சு. ಮಳೆ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯವೇನು? ಟೆಂಪಲ್ ಮುಟ್ಟಿ ಬರೋವರೆಗೂ ಬರ್ತಿದ್ರೆ ಸಾಕು ಅಂತ நினச்சிட்ருக்கோம். மழை வேற வந்து கெடுத்துருச்சு. ஸோ நடந்து போயிட்டே இருக்கோம். 3 பஸ் சேஞ்ச் பண்ணோம், 3 பஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். 3 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணோம், லொக்கேஷனே தெரியாமல். இப்போ கூட மேப் பார்க்க தெரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு ஏன் எதுக்கு எதுவுமே இல்லை, பார்க்க தெரியும். கொஞ்சம் நாங்கள் லெஃப்ட் ரைட்லேயே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அப்படியே போகலாம். இந்த பெங்களூர் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் எடுத்துகிட்டு போய் மூலையிலே தான் ஒளிய வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிடும். ಯಾಕೋ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಟೆಂಪಲ್ ಪ್ರೀತಿ ಒಳಗಡೆ ಇಟ್ಟವ್ರು. ಪ್ರಾಮಿಸ್
எல்லா கோயிலும் அப்படித்தான், உள்ளே தான் இருக்கிறது. ஒரு கோயில் கூட சிட்டி வெளியிலே இருக்கிறது இல்லை. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி போகிறதே கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த மூலையில் யாராச்சும் டெம்பிள் கட்டி வச்சுருப்பாங்களா? ஆனால் பெங்களூரில் கட்டி வச்சுருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ಮೂಲೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಟೆಂಪಲ್ ಕಟ್ಟಿ ವச்சிருக்காங்க. ನೀನಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡೆಲ್ಲ ಬಂದರೆ ಇದೆಲ್ಲ ಮೋರಿ ಹೋಗ್ತದೆ. சத்தியமாக டெம்பிள் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் கண்ணுக்கே பார்க்கல. நாங்கள் ಹೆಂಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ ತಮಿಳಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿ ನಡೆಯೋಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ சொல்லுவா. ஏலோ நடந்து ஏலோ நீனே ஏலோ. ಮುಂದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நடக்க முடியல. கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு கட்டுறேன், நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால ಟೆಂಪಲ್ ಫುಲ್ ರಶ್ಶಾக இருக்குது. ದರ್ಶನ ಮಾಡ್ತೀವೇನೋ ಇಷ್ಟು ರಶಲ್ಲಿ. ஸோ நாங்கள் தேங்காய் கட்டுறோம் சாமிக்கு. இங்கே தேங்காய் கட்டினா நல்லது. ஸோ அதனால நம்ம கொக்கனட் தெரியுது. ಇದ್ರಾಗ ಯಾವ್ದು ಚೆನ್ನಾಗೈತೆ ನನಗೆ ಓಕೆ ಅಲ್ಲಾಡಿಸಿ ನೋಡಲ್ಲ ನೀರಿದೆಯಾ? ಹಾಂ ಐತಿ. சாமி கும்பிட்டோம், கிளம்பிட்டோம். பண்ணிருக்கல எவ்வளோ ரஷ்ஷாக இருப்பாங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பஸ் ஏறணும். திரும்ப ரிட்டர்ன் டு பஸ் ஸ்டாண்ட். இதான் எதுவுமே இல்லை. வரும்போது லொக்கேஷன் பார்த்துட்டு வந்து இப்போ திரும்ப மறந்துட்டோம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஸோ திரும்ப லொக்கேஷன் போட்டு போயிட்டு இருக்கோம். ಆ್ಯಕ್ಚುಲಿ நல்லபடியாக ಸ್ವಾಮಿ ದರ್ಶನ ಆಚಿ ಅಲ್ವಲ್ಲ? ಚೆನ್ನಾಗಿ ದೇವ್ರ ದರ್ಶನ ಆಯ್ತಲ್ಲ. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ரஷ் இருக்குன்ட்டு. அவ்வளோ ரஷ் இருந்தாங்க. யாராச்சும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்கள். காரியசித்தி ஆஞ்சநேயர் டெம்பிள். லொக்கேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்டில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். வாங்க பஸ் ஏறிட்டு திரும்ப நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எப்படியும் மழை வரல, கொஞ்சம் நேரம் வந்துச்சு, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நாங்கள் போய் ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே வர. ஸோ சாட்டர்டேன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் ரொம்ப ரஷ் இருக்கும். அது இந்த கோயிலில் அது கூட ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ ஃபைனலி போயிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. இப்போ தான் வந்தேன், ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நாங்கள் காலையில் விட்டது பார்த்திங்கன்னா 10 மணிக்கு விட்டேன். 10 மணிக்கு பிஜிலிருந்து கிளம்பினோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 3 மணிக்கு தான் வந்து ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டிட்டு போங்க. பாய்.